ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஏஎல்பியோட ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஆன்சர் கீல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டா போட்டிருக்கீங்க, எத்தனை கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்க, ஓவராலா நெகட்டிவ் மார்க் எல்லாம் போக உங்களோட ஸ்கோர் எவ்வளவு வருது அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருமே உங்களோட ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணுங்க. உங்களுக்கு 75க்கு எவ்வளவு மார்க் வருது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? ஸோ இப்போ ஆன்சர் கீ வந்து எப்படி செக் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். ஓகே, ஸோ ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுக்கான டைரக்ட் லிங்க் வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். நீங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணியே உங்களோட ஆன்சர் கீ வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓபன் ஆகும். இதுல கேண்டிடேட் லாகின் இருக்கும். அதுல கீழே வந்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஓகே, சோ உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை இதுல நீங்க என்டர் பண்ணுங்க. உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர்னா உங்களோட ஹால் டிக்கெட் இருக்கு இல்லையா? சோ அதுலயே உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இல்ல நீங்க அப்ளை பண்ணும்போது ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருப்பீங்க இல்லையா? அதுல ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஆர்ஆர்பில இருந்து ஏதாவது ஒரு மெயில் இல்ல எஸ்எம்எஸ் ஏதாவது வந்துருந்துச்சு அப்படின்னா அதுலயும் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் நான் என்டர் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்டர் பண்ண வேண்டியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த். ஓகே, ஸோ உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இந்த இடத்துல என்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இங்க கொடுத்துருக்க இந்த கேரக்டர்ஸ் இருக்கு இல்லையா? இந்த கேரக்டர்ஸை இந்த இடத்துல நீங்க என்டர் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த இடத்துல என்னோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதுக்கப்புறம் என்னோட டேட் ஆஃப் பர்த் நான் என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க கொடுத்துருக்க கேப்சாவே என்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் இங்க லாகின் இருக்கு இல்லையா? இந்த லாகினை நீங்க கிளிக் பண்ணுங்க. ஸோ நீங்க லாகின் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கும். அதுல அப்ளைடு ஜோன் வந்து சென்னை இருக்கும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களோட நேம் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இருக்கும். ஓகே, ஸோ இங்க வந்து ஹெல்ப் டெஸ்க், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆன்சர் கீன்னு ஒன்று இருக்கா? ஸோ இந்த ஆன்சர் கீங்கிறத இந்த டேபை வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணணும். இதுலதான் உங்களோட ஆன்சர் கீ வந்து இருக்கும். ஓகே, ஸோ உங்களோட மார்க் ஏதாவது நீங்க செக் பண்ணிட்டு அதுல அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் அப்படின்னாலும் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் கீ செக் பண்ணிட்டு அப்ஜெக்ஷனும் தெரிவிக்கலாம். ஓகே, சோ இங்க ஆன்சர் கீ இருக்கு இல்லையா? சோ இத வந்து நீங்க என்ன பண்ணிக்கணும்னா அடுத்து கிளிக் பண்ணணும். ஸோ இந்த ஆன்சர் கீயை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துல டு டவுன்லோட் யுவர் ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஷீட் ஃபார் அசஸ்மெண்ட் கிளிக் ஹியர் டு ஜென்ரேட் இட்னு இருக்கா? ஸோ இந்த கிளிக் ஹியர் இருக்கா? அந்த ஹியர் வந்து ப்ளூ கலர்ல இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஹியரை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட ஆன்சர் கீ வந்து ஓபன் ஆகும். ஓகே, ஸோ கிளிக் பண்ணுங்க. ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர் கீ. இது ஓபன் ஆனதும் நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க பிரிண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இதை கிளிக் பண்ணி சேவஸ் கொடுத்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பிடிஎஃபா சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த ஆன்சர் கீல ஃபர்ஸ்ட் உங்களோட ரோல் நம்பர், உங்க நேம், அப்புறம் உங்க எக்ஸாம் சென்டரோட நேம், உங்க எக்ஸாம் எந்த டேட்ல நடந்துச்சு, அதுக்கப்புறம் உங்க டெஸ்டோட டைம் என்ன, இது எல்லாமே டீடைலா இந்த சைட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ணும்போது எடுத்த போட்டோ வந்து இந்த இடத்துல இருக்கும். எக்ஸாம் ஹால்ல வச்சு உங்களை போட்டோ எடுத்திருப்பாங்க இல்லையா? அந்த போட்டோ வந்து அதுக்கு கீழே வந்து கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இப்போ இதை வந்து எப்படி சேவ் பண்ணணுங்கிறத நான் சொல்றேன். ஸோ இந்த பிரிண்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. பிரிண்ட்ங்கிறத கிளிக் பண்ணா இந்த இடத்துல இந்த மாதிரி ஓபன் ஆகும். இங்க சைட்ல மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் பிடிஎஃப் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்க கிளிக் பண்ணும்போது இந்த டெஸ்டினேஷன்ல சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுங்க. சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்துட்டு உங்களோட லேப்டாப் இல்லைன்னா போன்ல எந்த இடத்துல சேவ் பண்ணணுமோ அதை வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா அந்த இடத்துல நீங்க இந்த ஃபைல் நேம் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இங்க சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மார்க் ஷீட் உங்களுக்கு வந்து பிடிஎஃபா இந்த ஆன்சர் கீ வந்து உங்களுக்கு பிடிஎஃபா சேவ் ஆகிரும். ஸோ நீங்க சேவ் பண்ணக்கூடிய இந்த ஆன்சர் கீ உங்களோட எக்ஸாமோட பேப்பர் எல்லாத்தையும் ஸோ மறக்காம லக்ஷ்மி மேக்ஸோட வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணுங்க. நான் ஃபைனலா நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு கொடுக்குறேன். ஏன்னா அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஃபைனலா நீங்க சேவ் பண்ண ஆன்சர் கீயை ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணிட்டு நீங்களே செக் பண்ணலாம். ஓகேவா? சோ இதுல பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஒரு மேக்ஸ் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சோ அதோட கரெக்ட் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா 6600. ஓகேவா? சோ அந்த ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிருக்க ஆன்சர் பாத்தீங்கன்னா சூஸ் அன் ஆப்ஷன் நீங்க போட்டிருக்காங்க, ஆப்ஷன் 2 போட்டிருக்காங்க. அப்ப இது வந்து என்ன பண்ணிருக்காங்க? தப்பா சூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ ஒன்னு வந்து என்ன இருக்கு? ராங்கா இருக்கு. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து கவுண்ட் பண்ணுங்க. ஓகே, மொத்தமா 75 கொஸ்டின் இருக்கு. ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்க கொஸ்டின் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா ராங்கா இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ கரெக்டா இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் கவுண்ட் பண்றீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 75க்கு 40 கொஸ்டின் கரெக்டா வருது. ஓகே, சோ இது கரெக்டா இருக்கிற கொஸ்டின்.
நெகட்டிவ்ல எத்தனை கொஸ்டின் விட்டுருக்கீங்க, அதாவது தப்பா எத்தனை கொஸ்டின் போட்டிருக்கீங்கன்னா 5 கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்க, இல்ல 6 கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ அப்ப 6 கொஸ்டின் தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்னா இதுக்கு நெகட்டிவ் மார்க் கால்குலேட் பண்ணணும். சோ மொத்தமா 46 கொஸ்டின் அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. 46ல 40 கரெக்ட், 6 வந்து தப்பு. இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த 6க்கு நெகட்டிவ் மார்க்குக்கு 6 இன்டு 1/3 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், 2 கிடைக்குமா? சோ அந்த 2 இந்த 40ல இருந்து மைனஸ் பண்ணிருங்க. மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும், 38 மார்க். அப்போ 75க்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னா 38 மார்க். ஓகே, சோ இது உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேட் பண்ணும்போது ஃபைனலா உங்களோட மார்க் எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ஏஎல்பியோட எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த வீடியோல ஏஎல்பியோட கட் ஆஃப் என்னங்கறத நான் வந்து சொல்றேன். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन ரீட் பண்ண போறீங்க. இங்க வந்து நீங்க எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்கீங்கங்கறத தெளிவா கொடுத்துருவாங்க. கரெக்ட் ஆன்சர் என்னங்கறதையும் கொடுத்துருவாங்க. நீங்க கரெக்டா சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்க கரெக்ட்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? சோ 1 மார்க்னு போட்டுக்கோங்க. தப்பா சூஸ் பண்ணிருந்தீங்கன்னா தப்பானது எல்லாம் கரெக்டா ஒரு சைடு. ஓகேவா? சோ இது வந்து கரெக்டா இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமா ஒரு சைடு கவுண்ட் பண்ணுங்க. தப்பா இருக்கிறது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுங்க. அட்டெண்ட் பண்ணாததை கவுண்ட் பண்ண வேண்டாம். ஓகேவா? சோ டோட்டலா எத்தனை கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. அதுல எவ்வளவு கரெக்ட்னு பாருங்க. ராங் ஆனதுக்கு நெகட்டிவ் மார்க் இப்போ நான் கால்குலேட் பண்ண சொல்லி கொடுத்தேன் இல்லையா, இது மாதிரி கால்குலேட் பண்ணி பாருங்க. சோ மார்க் என்ன வருதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, இல்ல நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஓகே, சோ அதே மாதிரி செகண்ட் क्वेश्चन பார்க்க போறீங்க. செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 3. சோ ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிருக்க ஆப்ஷன் வந்து ஆப்ஷன் 2 சூஸ் பண்ணிருக்காங்க. சோ ராங். ஓகே, சோ இந்த மாதிரி கரெக்டான கொஸ்டின் எத்தனை, ராங்கான கொஸ்டின் என்ன அப்படி எத்தனைங்கிறத நீங்க கரெக்டா கவுண்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ கவுண்ட் பண்ணி உங்களுக்கு ஓவராலா ஸ்கோர் என்ன வருது அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்களோட கொஸ்டின் பேப்பரை வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஏன்னா உங்களோட கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்து டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்த ஆப்ஷன் வந்து 3. சோ அவர் சூஸ் பண்ணிருக்க ஆப்ஷனும் 3 தான் சூஸ் பண்ணிருக்காரு. அப்ப கரெக்ட். ஓகேவா? அப்ப கரெக்ட் ஆனதுல 1 மார்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 காலமா வச்சுக்கோங்க. ஒன்னு கரெக்டா இருக்கிறது, ஒன்னொன்னு வந்து ராங்கா இருக்கிறது. ஓகே, சோ கரெக்டா எத்தனை போட்டிருக்கீங்கங்கிறத பாருங்க, ராங்கா எத்தனை போட்டிருக்கீங்கங்கிறத பாருங்க. நான் சொன்ன மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் 6, 9 இந்த மாதிரி தப்பா போட்டிருக்கீங்க அப்படின்னா இன்டு 1/3 போட்டு நீங்க நெகட்டிவ் மார்க் என்ன வருது அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டு கரெக்டா இருக்க மார்க்ல இருந்து அதை ரெடியூஸ் பண்ணிருங்க. அதுதான் உங்களோட ஓவரால் ஸ்கோரா இருக்கும். சோ இந்த மாதிரி 75 கொஸ்டினையும் கரெக்டா நீங்க வந்து எத்தனை கரெக்ட் எத்தனை தப்புங்கிறத கரெக்ட் பண்ணிட்டு சோ ஓவராலா உங்களோட ரா ஸ்கோர் வந்து என்ன வருதுங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாம் எழுதிருந்தாங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ உங்களோட இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா ப்ரீவியஸா என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அதை எல்லாத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ மறக்காம உங்களோட கொஸ்டின் பேப்பரை வந்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. டவுன்லோட் பண்றதுக்கான லிங்க் வந்து வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேன். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறக்காம உங்களோட ஆன்சர் கீயை பிடிஎஃப் சேவ் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? இப்பதான் மேம் நான் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுல உங்களுக்கு மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், சயின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ரிவிஷன் கிளாஸஸ், சாப்டர் டெஸ்ட், வீக்லி டெஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிருப்போம். இதோட வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி. சோ இந்த கோர்ஸ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். ஓகே, சோ உங்களோட ஆன்சர் கீயோட பிடிஎஃபையும் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கே நீங்க வந்து சென்ட் பண்ணுங்க. ஓகேவா? சோ உங்களோட ஏஎல்பியோட ஆன்சர் கீயோட பிடிஎஃப் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம சென்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்கோர் எவ்வளவு வருது அப்படிங்கறதையும் மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நீங்க நம்மளோட லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்ஸ்ல ஜாயின் பண்ணனாலும் இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் வேணும்னாலும் நம்ம ஆப்ல அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி கரண்ட் அஃபேருக்கான பிடிஎஃப் கோர்ஸ் இப்ப நியூவா லான்ச் பண்ணிருக்கோம். சோ அதுலயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஆன்சர் கீ டவுன்லோட் பண்றதுல ஏதாவது ஒரு டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? உங்களோட ஆன்சர் கீ டவுன்லோட் பண்ணிட்டீங்கனாலும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதே மாதிரி டவுன்லோட் பண்ண தெரியல அப்படின்னாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. கோர்ஸ் ஜாயின் பண்றதா இருந்தாலும் மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே, சோ இந்த ஆன்சர் கீழ கம்மியா மார்க் வந்தாலுமே நீங்க வந்து ஒரி பண்ண வேண்டாம். மேபி கம்மியா மார்க் வந்துச்சுன்னா இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டா இருக்கும். அடுத்தடுத்து ரயில்வேல எக்ஸாம்ஸ் நிறையவே இருக்கு. நீங்க அந்த எக்ஸாம்ஸுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருப்பீங்க. சோ அதுல நாம வந்து நல்லா படிச்சு நல்ல ஸ்கோர் வாங்கலாம். சோ ஏன்னா நடந்து முடிஞ்சதை பத்தி நாம எதுவும் யோசிக்கிறதுல ஒண்ணுமே இல்ல. அடுத்தடுத்து என்ன இருக்கோ அந்த இதுக்கு போகணும். சப்போஸ் உங்களோட ஷிஃப்ட் டஃபா இருந்தாலும் உங்களோட மார்க் வந்து என்னவா இருக்கும், கம்மியா வந்திருக்கும். சோ அதை எடுத்து நார்மலைசேஷன் பண்ணி உள்ள போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அதனால ஆன்சர் கீழே எவ்வளவு மார்க் வருதுன்னு செக் பண்ணிட்டு அடுத்த எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிச்சிருங்க. மறக்காம மார்க்கை வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்க.
ஆன்சர் கீயோட பிடிஎஃபையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு எக்ஸாம் எழுதும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒரு எக்ஸாம்ல நல்ல ஸ்கோர் வாங்குவோம், ஒரு எக்ஸாம்ல கம்மியா வாங்குவோம். அந்த கம்மியா வாங்கின அந்த வெறிய வச்சுட்டு நம்ம அடுத்ததுல ரொம்ப நல்லா பண்ணலாம். ஓகேவா? ஓகே. ஸோ திருப்பியும் நம்ம அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனல்ல நீங்க இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.